எல்லாருக்கும் வணக்கம். யூசுவலாக நான் சிம்பிளாக பேசிடுவேன். இங்கே வந்து பேசுகிறதுக்கு there's so much because today is a very emotional day for me. அந்தகன் is just not one film. ஒரு படம் நான் நடிக்கிற என்னோட கெரியரில் ஒரு படம் கிடையாது. It is more an emotion. It's part of my career in a very very அதாவது இந்த படத்தில் எனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் கிடச்சிருக்கு, அந்த பர்ஃபார்மன்ஸ்னால எனக்கு படம் வரப்போகுது, அந்த எமோஷன் நான் சொல்லலை. இட்ஸ் மை ஃபேமிலி. ஐ ஏர்ன்ட் த கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் இன் மை லைஃப், மை காட் ஃபாதர், ஐ வுட் சே தியாகராஜன் அங்கிள். ஐ லவ் ஹிம் ஸோ மச். ஐ லவ் ஹிம் ஸோ மச். அண்ட் பிரசாந்த், ஐ நெவர் நியூ தட். ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து நம்ம அந்த 90s வந்து ஸ்கூல் படிச்சுட்டு அந்த ஸ்கூல் டைமில் தான் நான் ஹீரோயினாக வந்தேன். பட் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஹீரோஸ் தட் யூ க்ரஷ் ஆன் அந்த ஏஜில், அந்த டீனேஜ் க்ரஷ் வந்து டெஃபினெட்லி பிரசாந்த். டெஃபினெட்லி பிரசாந்த். ஸோ பட் ஐ நெவர் இமேஜின்ட், அது என்னன்னு தெரியல, there's something about பிரசாந்த் தட் பிரசாந்த் வந்து அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். யூ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் யூ நோ. ஐ நெவர் இமேஜின்ட் தட் ஐ வில் ஹாவ் சச் அ ஒரு அழகான நட்பு இந்த ஃபியூ இயர்ஸில் வந்து எனக்கு பிரசாந்த் கிட்ட கிடச்சது வந்து ஐ திங்க் இட் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள். ஹீ இஸ் த மோஸ்ட் wonderful பாய் who has turned into a man today. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹிம். அண்ட் அவரோட பர்சவியரன்ஸ், ஜென்யூனிட்டி, ஆனஸ்டி, ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன். He learned everything from his father and he owes everything to him. Effortlessly he says, பரவாயில்லம்மா, அப்பா தான், போதும் போதும், எனக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தால் போதும். தட் இஸ் பிரசாந்த் அண்ட் தட் இஸ் அங்கிள். ஸோ இந்த படத்தில் வந்து மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட், ஸ்டெல்லார் ஸ்டார் காஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டாப் நாட்ச். இதில் எதுவுமே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இதை ப்ரமோட் பண்ணோன்னு எனக்கு அவசியமும் தெரியல. இது தானாக ப்ரமோஷன் ஆகிடும், இது தானாக ரீச் ஆகிடும். இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ். ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ பர்சன் ஹூ சா, நான் வந்து அந்தாதூன் பார்த்தேன், அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜஸ்லையும் பார்த்தேன். பட் இங்கே வந்து அங்கிள் பண்ண பெரிய டிஃப்ரென்ஸ் அஃப்கோர்ஸ் இன் ஹிஸ் மேக்கிங் அண்ட் ஸ்டார் காஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ரவி சொல்லும் போது, இல்லை நீங்கள் சொன்னீங்க, என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து இது பிரசாந்த் படம், அங்கிள் பண்ணுறாரு, எதுவுமே தெரியாது. நான் போய் ஏதோ ஒரு படம் ரீமேக்குன்னாங்க, நான் படம் பார்க்கல, அது ஒரு காமெடிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் படம் புக் ஆகிட்டேன். எல்லா படமும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி, பிரசாந்த் படம்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் அவர் அமௌண்ட்டு கேட்டிருக்கலாம், ஆனால் நான் கேட்கல. ஆஸ் யூஷுவல் வந்து நிக்கில் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சிலது வரும், பர் டே பேமெண்ட்டு, ஓகே அப்படின்ற மாதிரி. நான் கவலையப்படாமல் கேரக்டர் நல்லா இருந்தால் போதும், கதை கூட நான் கேட்குறதில்ல. அப்போது எனக்கு அங்கிள் படம் தெரியாது. ஆனால் ட்ரஸ்ட் மீ, பிகாஸ் ஐ ஜஸ்ட் செட் எஸ் டு த ஃபில்ம், when I knew it was uncle's film and I worked in the film, அங்கே பேமெண்ட் ஆஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி எவ்ரிடே பேமெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் டப்பிங் போனேன், திரும்பி எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுத்தாரு. ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹஸ் டன் தட். தட் இஸ் சம்திங், இட் ரியலி மீன்ஸ் அ லாட். இட்ஸ் நாட் தட் அவர்கிட்ட பணம் இருக்க கொடுக்குறாரு, கிடையாது. ஹீ வேல்யூஸ் பீப்புள், ஹீ வேல்யூஸ் டேலண்ட், சம்வேர் ஹீ ஃபெல்ட். அப்புறம் in this thing I also have to say one most memorable gift is this phone which I have now almost for 2 years. நான் ஒரு ட்ராவலில் வந்து ஃபோன் தொலைச்சிட்டேன், பயங்கர டென்ஷன் ஆகி, ஐயோ ஃபோன் போயிடுச்சு, முக்கியமான ஃபோனு, நம்பர்லாம் போயிடுச்சு. கரெக்டாக அங்கிள் அப்போ எனக்கு அடிச்சார், அங்கிள் இருங்க அங்கிள், நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன் அங்கிள், என் ஃபோன் தொலைஞ்சிச்சு. நீ எங்கே இருக்க, அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் ஐ காட் திஸ் 13 Pro Max. இட்ஸ் நாட் த மணி, இட் இஸ் த தாட். இட் இஸ் த தாட். ஹூ வில் டூ தட்? யார் பண்ணுவாங்க? அன்பு வச்சுட்டா, மரியாதை வச்சுட்டா. ஐ டோன்ட் திங்க் ஐ நோ எனிபடி பெட்டர் தென் பிரசாந்த் அண்ட் தியாகராஜன் அங்கிள். ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் த பெஸ்ட். குட் கம் பேக் ஃபார் பிரியா, வெயிட்டிங் டு வாட்ச் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் எவ்ரிபடி. அண்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
ஃபஸ்ட்டு பார்த்து யங் ஹீரோ பார்த்தது பிரசாந்த். ஓகே, நான் சொல்கிறது இந்த 80s கிட்ஸ்க்கு வந்து பிரசாந்த் 80s 90s அண்ட் அஃப்கோர்ஸ் ஹி கோஸ் ஆன். பட் அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவா கேம், காதலன். தட் வாஸ் another thing. I was crushing on Prabhudeva big time. And I wanted to act with him. அவர் கூட நடிக்கணுன்றதுக்காகவே நான் சினிமா ஒத்துக்கிட்டேன். நான் பிரபுவோட நடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி நடந்தது தான் சந்திரலேகா. லாஸ்ட் மினிட்ல விஜய் ஆயிடுச்சு ஹீரோ. அண்ட் விஜய், தென் அஜித், அஃப்கோர்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி ஆல் கோ லாங் வே பேக். எனக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிறனால சொல்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் நாட் ஐ வாண்ட் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட். விஜய் கிட்ட சொன்னேன் பிரபு மேலே. அப்போது வந்து பிரபுதேவா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற ஒரு டைம் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நோ விஜய், யூ ஆர் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். சத்தியமாக ஐ டோல்ட் ஹிம். ஐம் ஷுர் ஹி ரிமெம்பர்ஸ் இட். ஹீ டென்ட் பிலீவ் இன் இட். அஃப்கோர்ஸ் உள்ளே இருந்திருக்கோம், பட் ஹி டென்ட் சே, நிஜமாக சொல்கிறேன், நீ சும்மா சொல்கிற எல்லாம். பட் சத்தியமாக யூ நோ வேர் இஸ் டுடே பிரபு, பிரசாந்த். ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் த ரிலே டு ஹேப்பன். Life goes a full circle, 360. Vijay is into politics now. I want Prashant back there as the superstar. Top star Prashant. Love you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். I'm so excited to be here. நிறைய ஃபேஸஸ் இங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நானே தமிழில் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு. என் ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர். அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ ஃபேஸஸ். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட்டிங் டு நோ எவ்ரி ஒன். And Tyagarajan sir வந்து is actually my friend in the whole unitல பார்த்தீங்கன்னா. ஆமாம், ஃப்ரெண்டு தான். எனக்கு அண்ணன்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என் படி. பிகாஸ் இந்த படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே என்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருந்தார் இந்த படத்தை பற்றி. அப்போது நான் காஸ்ட் ஆகலை. அண்ட் நிறைய காஸ்டிங் பற்றி எனக்கு மெசேஜ் பண்ணுவார். ஸோ ஐ வாஸ் லைக் ரியலி லைக் இன்சிஸ்டன்ட் தட் we have to see Karthik sir and Simran ma'am together in this role with Prashant. It'll be very exciting. Because Simran ma'am and Prashant sir வந்து பண்ண படங்களே like the combination was so epic and such powerful characters. நீங்கள் வந்து அந்த ஹிந்தி பார்த்துருந்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். So finally I got casted and this was such a special film, I think, because அவரோட son ஒரு ஆக்டர்னால and such a big actor, he's traveled with the journey, he knows how to treat every artist. So வந்தவங்க எல்லாருமே I think didn't come like they were coming to a movie. They felt like some sense of ownership. And everyone wanted so much goodness for Prashant. I think that's just the beautiful thing, most beautiful thing. And everyone's rooting for him. The media is rooting for him. நான் போகிற இடத்துல எல்லாருமே வந்து என்னை பிரசாந்த் சார் பற்றி தான் கேட்பாங்க. ஸோ இட்ஸ் ஸோ எக்ஸைட்டிங் டு see him coming back, not just with Andagan, but கோட்லேயும் இருக்காரு. I think the audience has waited really long to watch him on the big screen. So I'm really looking forward to it. நிறைய co-starஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், but there's no one like you, Prashant. அவர் வந்து சினிமாவில் ஆப்வியஸ்லி சார்லாம் சொல்லியிருக்காரு, ஹீஸ் பின் ட்ரைனிங் நாட் ஜஸ்ட் வித் மியூசிக், டான்ஸ் அண்ட் ஸ்டன்ஸ் எல்லாமே, பட் ஹீஸ் ஆல்சோ அப்சஸ்ட் வித் சினிமா. நிறைய பேர் அப்சஸ்ட் வித் சினிமான்னு சொல்லுவாங்க, பட் அது படம் பார்க்குறதோடு மட்டும் நிறுத்திடுவாங்க. பட் ஹீ இஸ் அப்சஸ்ட் வித் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா, ஃபில்ம் மேக்கிங். இந்த படத்தோட விஹெச்எஸ் சூப்பர்வைசர் பிரசாந்த், அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங் டு ஒர்க் வித் சம்ஒன் தட் ஸ்க்ரீனில் அவரை பார்க்கணுன்னாலும் he is up to date with the latest technology, with innovations in cinema. So I think it's very inspiring. And having a father like Tyagarajan sir is a blessing. You feel very jealous, but then I know seri en buddy dhaan, so parvala, he's sweet. And look at the cast. I mean, inga trailer layum paathirpinga, ovvoru character is amazing. Paavo, sorry na ungala adichiten nariya, adu neenga marunditenga, so nalladhu thirumba nyabagapduthren. But ஆமாம், இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் ரவியோட எனக்கு காம்பினேஷன்ஸ் இல்லை, அண்ட் ஆப்வியஸ்லி வித் வனிதா மேம் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர், பட் எவ்ரி ஒன் தட் ஐ லவ். நான் வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன் இவங்களை. எனக்கே வந்து வாஸ் எக்ஸைட்டிங் டு வாட்ச் சிம்ரன் மேம், வாஸ் சூப்பர் த்ரில்லிங் ஆஸ் அன் ஆடியன்ஸ். நான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். டு ஹாவ் சீன்ஸ் வித் தெம் ஹஸ் பின் ட்ரெமெண்டஸ். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி ஸ்பீக்கிங் இன் தமிழ் ஒரு மேடையில், அண்ட் டு see all of you again. Nijama, it feels like a homecoming. So I feel like I'm, like part of this family that's just been so like, it's been a treasure experience for me. So I wish you the best, the whole team. Ravi sir, he's just made me, I don't know, I feel like I look like this little apple. Every fresh in one serious movie. So thank you so much. So beautifully casted.
Tyagan sir, you've gone above and beyond. You have just, I don't know, you're the best father. So I wish you guys all the best with this movie. Thank you. இந்த அந்தகம் படத்தோட இந்த அந்தகன் ஆந்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேட்டதும் ஓகேன்னு சொல்லி அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹிம், ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி கன்செப்ஷனலைஸ் பண்ண பிரபுதேவ் சாருக்கும், அதை கொரியோகிராஃப் பண்ண சாண்டி மாஸ்டருக்கும், அண்ட் இந்த பாட்டை பாடின ராக் ஸ்டார் அனிருத்துக்கும், விஜய் சேதுபதி அவர்களுக்கும். இது வந்து ஒரு ஒரு ப்ரோமோ சாங்கை இவ்வளோ லார்ஜராக பண்ண முடியும், இது மேலே பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது, இந்த சாங்குள்ளேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும், எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு. அண்டு இந்த படத்துலையும் சரி, நீங்கள் எல்லோரும் ஸ்டார் காஸ்ட்டை பார்த்தீங்க, பிரியா சொன்ன மாதிரி எல்லோரும் பேசின மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான த வேர்சடைல் டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போது என்னோடய டேரக்டர் திரு தியாகராஜன் சார் அவர்கள் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சின்ன விஷயமும் சரி, இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. கார்த்திக் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் சிம்ரன் அவர்கள், பிரியானந்த் அவர்கள், மாதிரி எல்லா ஆக்டர்ஸும், ரவி, அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், சமுத்திரக்கனி சார், யோகி பாபு சார், மனோபாலா சார், அதுக்கப்புறம் பூவியார், நகர் ரவி அண்ட் மோகன் வதியா சார், பாலா, இப்போ செம்மல்லர், அதுக்கப்புறம் அதான் அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. செம்மல்லர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப், இது மாதிரி எல்லாருமே ஈச் இஸ் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே. எவ்ரிபடி நான் சொன்ன எல்லாருமே இட்ஸ் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து அப்பா கூப்பிட்டதும் ஓகேன்னு சொல்லி வந்து இமீடியட்டாக எல்லோரும் சொன்னது உண்மை தான். ஏன்னா இப்போ ரவியாக இருக்கட்டும், மோகன்வதியா சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், எல்லாமே ஓவர கால் தான். நாளைக்கு ஷூட்டிங் இங்கே வாங்கினா வந்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த மரியாதை அன்புக்கு வந்து ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் மீ அண்ட் மை ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அண்ட் இந்த பக்கம் ஸ்டார் காஸ்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்போது டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரவி சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் 1 டிஓபின்னு சொல்லலாம் இந்தியாவிலேயே. He has changed the Indian cinema, the way how color is brought into, DA was brought into. அவர் மும்பையில் இருக்கும்போது சரி, இந்த படம் பண்ணும்போது அவரை கூப்பிட்டோம். உடனே நெக்ஸ்ட் he just landed. He's like எல்லாருமே ஃபேமிலி அண்ட் இஸ் ஜஸ்ட் லேண்டட் அண்ட் he came and said ஓகே நான் பண்ணுறேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு he started working with us. ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து சீரியஸாக இந்த படம் இவ்வளோ விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம்னா அது அவர் தான். அண்ட் தேங்க்யூ ரவி சார் ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் இந்த விஷுவலி ஸ்டன்னிங்காக. யார் பார்த்தாலும் எவ்ரிபடி பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து காரணம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வி ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கெஸ்ட், மை சேச்சி, ஊரிசி சேச்சி. வாங்க, இதுதான் ஃபேமிலின்னு சொல்கிறதுங்க. இது கூப்பிட்ட உடனே தி ஆல் கேம். அண்ட் கேமராமேன்ஸோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வி ஹேவ் சந்தோஷ் நாக் மியூசிக் அண்ட் எடிட்டர் சதீஷ் சூர்யா அண்ட் ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன். அவர் பற்றி சொல்லணுன்னா இஸ் வெரி சைலண்ட் பர்சன், பட் ரொம்ப அதாவது அப்பா என்ன விஷுவல் வேணும், என்ன எப்படி வேணுமோ ஹி இஸ் ஏபிள் டு பிரிங் இட் டு லைஃப். அப்படின்னு எல்லாமே சைலண்ட்டாக நடக்கும். இந்த யூனிட் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும், பட் சைலண்ட்டாக நடந்துகிட்ருக்கும், எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல். ரொம்ப இட் இஸ் நைஸ் டு வாட்ச் த ப்ராசஸ் இட் செல்ஃப். அண்ட் இந்த படத்தோட ஒவ்வொரு டெக்னீஷியனும், அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து கண்ணன் சார் இருக்கார், அதுக்கு இன்னும் ஸ்பாட் பாய்ஸ், எங்களுடைய லைட்மேன், கேமரா அசிஸ்டன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், த என்டையர் யூனிட். அதுவும் ஸ்டண்ட்டு வந்து ராமு, ஹீஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட், இருந்தாலும் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கார். அண்ட் அவரோட இந்த ஒரு ஆக்ஷன் போர்ஷனில் பண்ணும்போது இட் வாஸ் டோட்லி லைக் லார்ஜர் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை வந்து இன்னும் சில சாங்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணது கலா மாஸ்டர். அண்ட் அவங்களும் வந்து ஷீ இஸ் லைக் ஃபேமிலி. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விச் இஸ் மேக்ஸிமம் ஒரு 2 days 3 daysலாம் யூஸ், அப்படி இல்லாமல் ஒரு என் காதல் ஒரு சாங் பார்த்தீங்கன்னா வி ஃபினிஷ்ட் இன் 6 or 7 hours. தட் ஒன் ஆஃப்டர்நூன் முடித்தோம். அண்ட் எவ்ரி போர்ஷன் ஆஃப் திஸ் மூவி நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி த வே அப்பா வந்து he wanted to visualize this, how we wanted to bring it to life, it's way better.
படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. அண்ட் மக்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஐம் வெயிட்டிங் டு see the movie with the audience. அண்ட் எப்பவுமே எனக்கு கூட துணையாக இருந்து ஒரு பக்கபலம் இருக்கிற என்னோட ப்ரெஸ் நண்பர்களும், பத்திரிகை நண்பர்களும், ஊடக நண்பர்களும், அண்ட் முக்கியமாக என் உயிரின் மேலான ரசிகர்கள் அனைவருக்கு நீங்கள் எப்பவுமே நீங்கள் காமிச்ச அன்பும் ஆதரவும் எப்பவுமே எனக்கு கொஞ்சம் பெரிய ஸ்ட்ராங்காக பெரிய பில்லர்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் நிக்கில் சார் இது வந்து செம்மையாக கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்யூ நிக்கில் ஃபார் எவ்ரி திங். இல்லை சி அப்போது கேஎஸ் ரவிக்குமார் சார் சொன்னார், we all need a director everywhere, and today's show director வந்து is Nikhil. So thank you Nikhil for making it a wonderful experience for all of us. முக்கியமான விஷயம் வந்து என்னோட ரசிகர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பிக் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அண்ட் ஓகே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே கம் லெட்ஸ் டூ நெக்ஸ்ட். அண்ட் தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் ஷோல் மீ த லவ். அண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம இப்போது இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம். And we are all going to enjoy it. Thank you so much. And the most important is Nikhil's direction. It's a remade film, not a remake. பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது வந்து சோனி வாங்கியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இந்த டர்னாக்கா சாங், அதாவது இந்த அந்தங்கன் ஆந்தம், இந்த சாங்கை வந்து இப்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த அந்தங்கன் டீம் ஃப்ரம் சோனி. இன்னொரு முக்கியமான விஷயங்க, எல்லோரை பற்றி பேசினேன். எல்லோரும் வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணேன். எல்லாருக்கும் அவங்க தேங்க்யூ வித் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ். இன்றைக்கி வந்து எல்லாம் பேசினவங்க எல்லாருமே வந்து தே ரியலி வாட் எவர் தே செட் வாஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட். ஐ அப்ரிஷியேட் இட். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கிவிங் such a lovely, amazing, heartfelt, your words are very, it means a lot to me and அப்பா. ஆனால் அப்பா பற்றி பேசும்போது I worked with a lot of directors, உங்களுக்கு எல்லோரும் தெரியும். But every time I work with him, I always learn something new. அது புதுசாக நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். இந்த படத்துலையும் அதை தான் நடந்திருக்கு. இந்த படமும் எங்கள் அப்பாவோட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ ஐ தேங்க் காட். ஐ தேங்க் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 10-10:30 மணிக்கா கொஞ்சம் பழைய சாதமும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு மொத்தமாக சாப்பிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ டயர்டாக வந்துட்டு பழைய சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படியே தூங்கிட்டே இருக்கிறது உலகத்தில் வேறு எதுவுமே வேண்டாம். என்னத்துக்கு ஆன்னு நடிச்சாவது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அழகாக போயிட்டுருக்கு. என்னென்னமோ கனவெல்லாம் வந்துட்டுருக்கு. திடீர்னு தியாகசாருடைய அந்த வாய்ஸ், ஒரு கனகம்பீரமான வாய்ஸ் ஃபோனில் இருந்து, இந்த ரோசி கிளம்பலையா, ஐயோ இது மறந்துட்டாரு அப்படி ஐயோ சாரி என் வீட்டுக்காரர் வந்து என்னை பிச்சு எடுத்துடுறாரு. நீ வரேன்னு கரெக்டாக சொல்லிவிட்டு அவர் கரெக்டாக மெசேஜ் அனுப்புகிறாரு. அதாவது ரொம்ப ஒரு மிலிட்ரி மாதிரி தியாகு சார். கரெக்டாக பங்க்சுவலாக எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும். நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஐயோ நம்ம மறந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 84 ஃபஸ்ட் டைம் தியாகு சார் ப்ரொடியூஸ் பண்ண படம் கொம்பேரி மூக்கன். அந்த படத்தில் நான் ஹீரோயினாக நடித்தேன். சரிதா மேம் இருந்தாங்க, சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்களும் இருந்தாங்க. அந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன் அவரோட. அப்போவே ராஜா யுவராஜான்னு இன்னொரு படம், 2-3 படம் தியாகு சார் கூட பேராகவும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரொடக்ஷனில் நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லணும். இதை தவிர ஒரு முக்கியமான ஒரு தருணம் வேறு கிடைக்காது. பிரச்சு அப்போ அவரும் சின்னவர், நானும் சின்னவ தான். இப்போது நான் 9th வந்துட்டேன் சினிமாவில். வந்து 1 வருஷம் ஆச்சு. தியாகு சாரும் நானும் ஆக்ட் பண்ணுற படம் இன்னொரு படம். அந்த படம் ட்ரெயினில் ஷூட்டிங். அப்போ செங்கல்பட்டு ஸ்டேஷனில் தான் ஷூட்டிங். வந்தாகணும்னு சொல்லியாச்சு. ஆனால் தியாகு சார் என்னமோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கார போல இருக்குது. கிளைமேக்ஸ் நடந்துட்டுருக்குங்க, இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து வைக்காதீங்க, அதுக்கப்புறம் கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் 2 பேருமே வந்து ஒர்க் பண்ண 2 பேரும் சொல்லி பார்த்தாச்சும் உங்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஏவிஎம்மில் இது பிரசாத் இல்லை செட்டு போட்டு, பிரசாத் சார் தேவதி பிரசாத் தான், பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டெல்லாம் போட்டு அவருக்கு நடந்துட்டுருக்கு. கிளைமேக்ஸில் வில்லனுங்கெல்லாம் என்ன கட்டி போட்டிருக்காங்க. நான் வேறு வச்சாவ் அந்த ஸ்டைல் பழைய அப்படி உட்காந்துருக்கேன். ஃபைட்டர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுற மாதிரி பண்ண மாதிரி மேலேயே டச் பண்ணாமல் அப்படி ஆக்ட் பண்ணுவாங்க. நம்ம மேலே படவே படாது அவங்க கை, அவ்வளோ சேஃபாக வச்சுக்குவாங்க. அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பார்த்தா வெளியே வந்தால்
அந்த படத்தோட ஆளுங்க வந்து நிற்கிறாங்க. உருவசி என்ன உருவசி வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணலாமா, இதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது, நீங்கள் கேளுங்க, போய் தியாக சார்ட்ட கேட்டு நீங்கள் வாங்க, கிளம்பி வாங்க. ஒவ்வொரு தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப மன உளைச்சல். எனக்கு தியாக சார் வேறு பிஸியாக இருக்கார், ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பக்கம், ஆக்ட் பண்ணுறது ஒரு பக்கம், ஃபைட் பண்ணோம் அவர். நான் முதல்ல போய் ஜெகநாத் சார் டைரக்டர் சார்கிட்ட கேட்டேன், சார் அவங்க வந்து நிற்கிறாங்க, ஏம்மா அவனுக்கு எந்த ஊர் அப்படிம்பார் அவர். அப்போ என்கிட்ட எல்லாம் சொன்னேன், முதல்ல எல்லாம் எனக்கு பயம், அப்புறம் என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க, உங்கள் ஊர் தான் சார் சொல்லிவிடு அப்படின்னு. அதனால நான் அப்புறம் சார் உங்கள் ஊர் தான் சார் நல்லா சொன்னேன். அப்போது இந்த ப்ரொடியூசர் நிற்கிறாரு, அவர் தான் ஹீரோ, அவரை போய் கேளு அப்படின்ட்டார். நான் போய் தியாக சார் ஒரு நிமிஷம் வாங்கலை, அவங்க வந்து நிற்கிறாங்க. ஒரு 5-6 தடவை அவரை போட்டு பிச்சு பிடிங்கி எடுத்துட்டேன். சரி, என்ன முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் மெச்சூரிட்டி இல்லை, வயசும் இல்லை, இதுக்கு ஒன்றுமே புரியவும் புரியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வா உருவசி, நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் இப்போ அவசரப்பட்ட பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னேன் உருவசி உங்ககிட்ட, என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது, அங்கே தான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு நாள் இல்லை 10 நாள் கூட அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோம், ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன். இது எதுக்கு பணம் கொடுத்து செங்கல்பட்டில் கொண்டு போய் நஷ்டம் தானே அவங்களுக்கு. இப்போ நான் சொன்னேன், ஆமாம் சார், ஐயோ பயங்கர நஷ்டம், அதனால் கவலைப்படாதீங்க, அவங்க போய்டுவாங்க, ஒரு பக்கம் கிளம்பிடுவாங்க, நீங்கள் இதை கவனிங்க அப்படின்னு. நான் இங்கே உள்ளே உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இவங்க நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டாங்க அவங்க. என்ன சார் இது இந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்கு, அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வண்டியில் அவ்வளோ நேரம் இருந்தால் அப்புறம் வெளியவே வரவே மாட்டேன்ட்டாங்க. இப்போ நான் சார் கவலைப்படாதீங்க சார், தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது, அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து 10 நாள் கூட எடுத்துக்கோங்க, அவர் சும்மா பார்க் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம். என்னது, தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிதா? ஏம்மா நீ என்னம்மா படித்த? நீ வேறு 9வது படித்தேன். பரீட்சை எழுதினே இல்லையா? இல்லை சார், பரீட்சையில் தான் முந்தானி படித்து ஷூட்டிங் வந்துச்சு, நல்ல வேலை எழுதி தொலைச்சிட்டு இருந்திருப்பேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயினில் வந்து தியாக சாருக்கு பார்க் பண்ணுறதுக்கு வெஸ்ட் மாம்பலத்தில் வர்றாங்களா? யாருமா அவங்க சொன்னது? தியாக சார் தான் சொன்னது. அது சரி, உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். எனக்கா அவமானம் தாங்க முடியல. மறுநாள் போய் தியாகுஜி, ஏன் தியாகுஜி அப்படி சொன்னீங்க அப்படின்னா, அவருடைய ஒரு பெர்மனன்ட் சிரிப்பு இருக்குது, ஏதோ திருடி தின்ன மாதிரியே சிரிப்பார். ஸோ அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு இன்று வரையிலும் இமியலையும் அளவும் குறையவே இல்லை. இமியளவும் பிரச்சனை. நான் ஃபஸ்ட்டு எந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆரம்பித்தோமோ பார்த்தோமோ, தமிழுங்கிற படத்தில் தான் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பிரச்சுவனுக்கு நல்ல நண்பர், சகோதரர். எந்த இடத்துலையும் எந்த அர்த்தராத்திரத்துலையும் கூப்பிட்டுட்டு பிரச்சு இப்படி இருக்குது, தியாகுஜி இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா வரக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு மரியாதை. அதுதான் அவங்க ப்ரொடக்ஷனில் எல்லா தடவையும் மன்னராக எடுத்தாங்க, அப்பவும் என்னை கூப்பிட்டார் தியாகுஜி, அப்பவும் போய் ஒர்க் பண்ணோம். நல்ல ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம். இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது என்னுடைய மாமியார் இறந்த நேரம் நாங்கள் அந்த போயிட்டுருக்கோம் வண்டியில். அப்போ தான் ட்ரிவாண்டத்தில் ஃப்ளைட் இறங்கி கொல்லம் போயிட்டுருக்கோம். தியாகு சார் ஃபோனு, உருசி நான் சொன்னேன் இல்லை அந்த படம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 5 டேஸ்க்கு அப்புறம் தான் ஷூட்டு, அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நான் சொன்னேன், சார் இப்படி ஒரு சூழ்நிலை, ஐயோ அதை முடிங்க, அதை முடிச்சுட்டு வந்துருங்க, பரவாயில்ல அப்படின்ட்டார். ஆனால் அந்த 5 நாள் முதல் சடங்கு முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்காரர் சொன்னார், அநியாயம், எல்லா டேட்டும் முங்கிட்டாங்க, சிம்ரன் எல்லாருடைய பிரியா நிறைய பேர் காம்படிஷன் இருக்குது, அதனால் நீ போயிட்டு வந்துடு, பரவாயில்ல நான் இங்கேருந்து சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னார். அப்படி தான் நான் வந்தேன். வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனரால் ஃபஸ்ட் டே ஷூட் வந்து கிட்டத்தட்ட 4 o'clock வரைக்கும் ஸ்டக் ஆகிடுச்சு. K.S. ரவிக்குமார் சார் பெரிய டைரக்டர், ஆக்டர், அவரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவ்வளோ நேரம். அதையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டார். ஒரு டைரக்டருங்கிற முறையில் ஒரு சின்னதாக ஒரு சத்தம், அது கூட தியாகு சார் லொக்கேஷனில் எந்த விதமான ஒரு இதுவும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெயினும் ஸ்ட்ரெயினும் கொடுத்ததே கிடையாது. நான் பணம் திருப்பி கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் நோட்டீஸ் தான், பிரிண்ட் அவுட் எடுக்கலை, எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டார் அவர். ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க, என்கிட்ட ஒரு 10 நாள் 12 நாள் வாங்கினார், ஒரு 10 to 12 days தேவைப்படும் ஒரு விஷயம். அப்படின்னு 7 நாளுங்கிறது பேர் தான். சில நாளில் 2 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணியிருப்போம். அவர் மேலே நான் வச்சுருக்கிற அந்த, என் மேலே அவர் வச்சுருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸும் அவர் மேலே நான் வச்சுருக்கிற மரியாதையும்
ரொம்ப தைரியமாக ஒரு இதுதான் அந்த மாதிரி தான், அந்த லாட்ரி விற்றுக்கிட்டே நீங்கள் வந்து வருவீங்க ஸ்டாண்டில் இந்த மாதிரி சீன் ஓகே அப்படின்றவார். சார் அது இந்த டைலாக் பேசுறது அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் பரவாயில்ல. அதுலேயே பல சீன்ஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டாரு. எனக்கு மனசு உறுத்துது. இவ்வளோ நாளைக்குன்னு சொல்லி ஒரு பேமெண்ட் பேசிட்டு இப்படி வந்துட்டு என்ன வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், என்னமோ தெரியலக்கு எனக்கு மனசு ரொம்ப ஐயோ அவன் வேண்டாமா வேண்டாம் திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு. நான் ரகசியமாக டப்பிங் தேட்டரில் கொண்டு போய் கொடுத்ததை இப்படி வகைரமாக சொல்கிறதா தான் நான் ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு கொடுத்துருப்பேன். எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டாரு, எல்லா சேனல்லையும் சொல்லிட்டாரு. பட் இன்னும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிமிஷம் தான். அங்கேருந்து வந்து அந்த டயர்டில் என்னமோ இது லேட் ஆகுமேன்னு ரொம்ப அவசர அவசரமாக வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மிஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப பெரிய ஒரு என்ன நஷ்டமாக இருந்திருக்கும். நல்ல படங்க, நல்ல படம். ஃபீல் குட் ஃபிலிம் சொல்ல முடியாது. ஏன்னா அது இருக்குது இது எல்லா கேரக்டர்ஸுமே மனுஷனுடைய அந்த பச்சையான எல்லா சுபாவங்களும் எல்லா குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டுமே இருக்குது இந்த படத்தில். அந்த சுயநலம், நான் வாழணும், ஏன் பண்ண, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த மாதிரி கேரக்டர் அந்த நேரத்தில் சென்டிமெண்ட்ஸ் நம்ம மறந்துடுவோம். நான் எனக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே. பட் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் கரெக்டான ஒரு ஃபினிஷிங், கரெக்டான சில சமாச்சாரங்கள், நம்மளுடைய நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டி வருமோ அந்த ஸ்கிரிப்டில் அது எல்லாமே தியாகராஜ் சார் ஃப்ளெக்சிபிளாக இருந்தார். ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த ஒரு காம்பினேஷன் வேறு எந்த படத்துலையும் அமைஞ்சது கிடையாது. ஸோ நல்லா வரும், நல்லா வரணும். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம்.